Hello friends, welcome back to Play Tamil. Winning number channel number Netflix most popular series number Wednesday பத்தி பேச போறோம். Actually review video ஏற்கனவே ரிலீஸ் ஆகும்போது நம்ம சேனல்ல தனியா ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம Wednesday and upcoming season 2 பத்தி தான் அப்படியே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வெனஸ்டே நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருந்தது சீசன் 1 அண்ட் சீசன் 1 எடுக்கும்போது சீசன் 2 எடுக்க போகிறோம் அந்த எந்த ஒரு ஐடியாலையும் அவங்க கிடையாது தான். ஏன்னா சீசன் 1 ஃபஸ்ட்டு போட்டோமே ரிலீஸ் ஆகட்டும் எப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் மேபி இதை திருப்பி ரெனியூ பண்ணால் அந்த மாதிரி தான் வந்து என்டையர் வெனஸ்டேயோட கிரியேட்டர்ஸ் பிளானில் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வெனஸ்டே சீசன் 1க்கு IMDbலையும் 8.3 அண்ட் ராட்டன் டொமேட்டோலையும் 71% தந்திருக்காங்க. ஸோ இது நல்ல சீரீஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டான கைஸ் இது வந்து ஒன் ஆஃப் த அப்படியே டாப் மோஸ்டான இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸாக மாறி இருக்குது. என்டையர் 2022 இயர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வெனஸ்டே சீரீஸ் வந்துடும். அண்ட் மோர் தென் 1 பில்லியன் வாட்ச் ஹவர்ஸோட பார்த்துருக்காங்க, ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அதுலேயே நெட்ஃப்ளிக்ஸே பயங்கர கிரேசியாக இருக்குது. அண்டு இப்போ டப்புன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே நம்ம வெனஸ்டேயோட கேரக்டரையும் அண்டு என்டையர் அந்த ஷோவை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த டான்ஸ் மூவ்லேருந்து தான். ஸோ டோட்டலாக வைரலாக இருக்குது. அண்டு இதுக்கப்புறமா கன்ஃபார்ம் சீசன் 2 வரதான் போகுது, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்ன நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனே தந்தாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக லைக் இப்போ மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வெனஸ்டேயோட சீசன் 2 டெஃபினட்டாக வரப்போகுது அண்ட் அவங்க மேக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தந்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி நம்மளுக்கு வரும், எப்போ ப்ரூ ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம 2023 எண்ட் இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் 2024 ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் தமிழ் டப்பில் வரமா கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கைஸ். ஏன்னா நம்ம வெனஸ்டே என்டையர் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணும்போது நம்ம தமிழ் டப்டோட தான் ப்ரீமியரும் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் கேரக்டர் நம்ம ஜீனா ஆர்டேகா. ஸோ இவங்க தான் என்டையர் நம்ம வெனஸ்டேயோட கேரக்டர் வச்சிருக்காங்க. இவங்கள ஏற்கனவே நான் சில மூவிஸில் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அவங்களுக்கு தான் சுத்தமாக தெரியாது. வெனஸ்டே பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு லைக் ஜீனா இந்த கேரக்டர் ப்ளஸ் இந்த மூவிஸ்லையும் இருந்திருக்காங்களா அந்த மாதிரி எனக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. ஏன்னா நிறைய மூவிஸில் இருக்காங்க, ஆனால் நான் அவங்கள அவ்வளோ லைக் பார்த்தது இல்லை. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போது வெனஸ்டேயில் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பீக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் அண்ட் என்டையர் நெட்ஃப்ளிக்ஸ் லைக் எந்த வெனஸ்டே சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இல்லை 8 வாட்டி தான் அவங்க பிளிங்கே பண்ணுவாங்க கண்ணை. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கணும், ரூடான ஒரு கேரக்டர். அண்ட் எப்போவுமே ஒரு ஸ்மைல் கூட பண்ணக்கூடாது, ஆனால் அப்படியே சின் டவுன் பண்ணிட்டு முறைச்சி பார்க்குற மாதிரிட்டே இருக்கணும். அண்ட் இதுலேயும் லவ் பண்ணுவாங்க நம்ம பசங்களாம். ஸோ அதனால இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நானே இப்போது என்டையர் அந்த வெனஸ்டே கேரக்டரோட ஃபேன் ஆகிட்டேன். அண்டு சீரியஸாக அது ரியல் லைஃப்பில் மட்டும் இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் இந்த வெனஸ்டே கேரக்டர் தான் ரொம்ப ஹை டாப் மோஸ்டான பாப்புலாரிட்டி. அண்ட் வெனஸ்டே சீசன் 2ஓட பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு தான் அப்படியே கன்ஃபார்மாக கண்டினியூ அப்படி தான் ஆகும். அண்ட் என்டையர் இந்த யூனிவர்ஸ்லேயும் இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஏமா மேஸ்னாச்சா நம்ம எனிட் சிங்க்ளரோட கேரக்டரே தான். ஸோ இவங்க தான் நம்ம வெனஸ்டேயோட ரூம்மேட் அண்டு அப்படியே கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. வெனஸ்டேயோட டோட்டல் ஆப்போசிட்டாக. ஸோ அவங்க 2 பேரோட காம்போவே இருக்கிறதுலே செம்ம ஃபன்னாக இருந்திருக்கு. ஸோ என்டையர் சீரிஸ் என்ன ப்ரோ இது ஒரிஜினல் கான்செப்ட் வைஸ் ஸ்டோரி வைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்டையர் சூப்பர் நேச்சுரலானது கேட்டகரி தான். உள்ளே நிறைய வேர்வல்ஸ் இருக்காங்க அண்ட் வெனஸ்டே ஆடம்ஸும் அந்த மாதிரி தான் என்டையர் ஃபேமிலியே. அண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு லைக் அவங்க பேரண்ட்ஸ் படித்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ வெனஸ்டேவே அனுப்புகிறாங்க. ஸோ ஆஸ் ஒரு போர்டிங் ஸ்கூல் ஆட்டோன்னு சொல்லாமல். ஏன்னா வெனஸ்டேக்கு வந்து அந்த லவ் ஃபீலிங் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் வந்துருக்கு. அவங்க அம்மா அதுதான் கொஞ்சம் கவலையாக இருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவும். ஸோ அதனால அவங்க வச்ச ஹை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஹை ஸ்கூல் பேர் தான் இந்த நோவேர் அகாடமி. ஸோ அங்கே போயிட்டு மேபி அவள் எல்லாம் புதுசாக ஏதோ கற்றுப்பான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் இவ போய் அங்கே மாத்திராளா இல்லை ஸ்கூல் இவரை மாற்றுதான், அது நீங்கள் என்கிட்ட இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை உள்ள ஒரு மான்ஸ்டரும் தனியாக ஒன்று காமிச்சிட்டு இருப்பாங்க அண்ட் ஒரு மிஸ்ட்ரி மர்டர் கேஸும் உள்ளே ஓடிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரியே இந்த வெனஸ்டே வந்து சீசன் 1 நல்லபடியாக போயிருந்தது. ஸோ போர் அடிக்கிற மாதிரி எங்கேயும் இருக்காது. டீனேஜ் பசங்க கேட்டகிரி தானா, அதனால் அங்கங்கே அந்த லவ் எலிமெண்ட்டும் அண்டு ஃபன் காமெடி எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு மெயினாக நீங்கள் வெனஸ்டே அந்த என்டையர் கேரக்டரே வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. போக இன்னும் புதுசாக அவங்க பார்ப்பாங்க. எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்கும்போது எப்படி அதுலேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன தாட்ஸ் நம்மளால் யோசிக்க முடியாது தான். ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் முக்கியமான நம்ம அந்த டான்ஸ் செக்மெண்ட் தான் இப்போதைக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டான்ஸ் அந்த சாங் வச்சே தான். அண்ட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஓல்டுலேயும் இதே மாதிரி நம்ம வெனஸ்டே ஆடம்ஸை வச்சு என்கிட்ட ஒரு ஓல்டான ஒரு வீடியோவில் இருக்குது. அது மேபி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அண்ட் அதில் அதே டான்ஸ் மூவை தான் வந்து திருப்பி ரெஃபர் பண்ணி இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல செக்மெண்ட். மெயினாக நம்ம அந்த கேரக்டரையும் மறக்கக்கூடாது. அது ஆக்சுவலாக கேரக்டருக்கு வெறும் ஹேண்டு தான், ஆனால் அது நல்லாயிருக்கும். அண்ட் என்டையர் இந்த ஷோலேயே வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த திங்கு தான் சொல்லுவேன். அது எப்படி ப்ரோ உயிரோடு இருக்கு அதான் சொல்கிறேன்.
சொல்கிறேன் என்கிட்ட இது கொஞ்சம் ஃபேண்டசி கேட்டகிரியான ஒரு சீரீஸ் தான். ஸோ அந்த ஃபேண்டசிலேயே நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ சீசன் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, அதனால நெக்ஸ்ட்டு நம்ம சீசன் 2 இன்னும் லைக் சீசன் 1 எண்டிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தீங்க. அது எக்ஸ்ப்ளனேஷன் ஏதோ கிடையாது, முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் மேபி நம்ம வெனஸ்டே ஆடம் கண்டுபிடிச்சது வந்து அது கரெக்டான வில்லன் கிடையாது, மேபி வேறு வில்லன் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் கொஷின் மார்க் கூட அவங்க வச்சுருக்காங்க. ஃபைனலாக ஒரு லெட்டர் கூட வரும், லைக் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்தது பார்த்தீங்களா. ஸோ மேபி நெக்ஸ்ட் இது வரபோது கண்டினியூஷன் அதுக்காக சொல்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி எண்டிங் தந்திருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் மேபி சீசன் 2 இன்னொரு வேறு ஸ்டோரியாக இருக்கலாம். இதே ஸ்டோரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக கொண்டு போகிற மாதிரி பண்ணலாம் அவங்க. ஏன்னா சீசன் 1 நல்லபடியாக தான் இருந்திருக்கு, ஆனால் இதே ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் போர் அடிச்சிடும்ல. அதனால் கொஞ்சம் வேறு மாதிரி லைக் நெக்ஸ்ட் இயரில் வேறு ஏதோ புது வில்லன்ஸ் வர மாதிரியோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ் ஃபேமிலியை ஆக்சுவலாக காமிச்சிருக்கணும். அண்ட் ஆடம்ஸ் ஃபேமிலியோட ஒரு கேரக்டர் வச்சு வெனஸ்டே வச்சு என்டையர் இதை பண்ணிட்டாங்களா. ஏன்னா அது என்டையர் அந்த ஃபேமிலியோட எல்லா கேரக்டர்ஸுக்குமே நல்ல கான்செப்ட் இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக ஆடம்ஸ் ஃபேமிலியோட வீடெல்லாம் பார்க்கும்போது அது இன்னும் பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் அந்த கான்செப்ட் வைஸில் இன்னும் எடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இன்கேஸ் நீங்கள் வெனஸ்டே என்டையர் சீசன் 1 பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தாட்ஸ் அண்டு நீங்கள் எவ்வளோ ஜீனாவை லவ் பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் பர்சனலாக கேட்டீங்கன்னா டோட்டல் அப்படியே ஃபேன் ஆகிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் டாலிவுட் கேரிஸ் அவுட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.